இட்ஸ் சினிமாவில் இந்த இப்படி தான் நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8ஓட இப்போ 24 ஹவர்ஸ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாஸ்க் வந்து நடந்தது. அதாவது நம்ம வைஸ் பிரின்சிபல் வந்து ஒரு ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணி விடுவார். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் வந்து அந்த ஸ்டோரி வந்து அதுலேருந்து கண்டினியூ பண்ணி டெவலப் பண்ணணும், இந்த மாதிரி அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து சௌந்தர்யா வந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் பர்சனலாக வந்து போயிட்டாங்க. ஒரு வன்மத்தை கக்கிற மாதிரியான ஒரு விஷயமா வந்து அது ஆயிடுச்சு. ஸோ அதை முத்துக்குமரனும் வந்து சொன்னார். என்ன அப்படின்னா வந்து ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி பஸ் ஊட்டிக்கு போகுது அப்படின்னு சொல்லி. அந்த ஒரு கதையில் வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யா டர்ன் வரும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, முத்துக்குமரன் வந்து ஒரு உள்ளே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுற மாதிரி பண்ணி, அவங்க வந்து குயின்னு, இவங்க வந்து சிப்பாய் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்த வந்து உள்ளே இழுத்து ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு மேட்ரு சொன்னனால வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து உடனே கோவம் வந்துருச்சு முத்துக்குமரனுக்கு. ஸோ என்னம்மா கதையை கண்டினியூ பண்ண சொன்னால் வன்மத்தை கக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறமா அந்த டாஸ்க்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து பேசுகிறாங்க. ஸோ அப்போ பேசும்போது வந்து யார் ரயானும் சௌந்தர்யாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ரயான் கிட்ட வந்து சௌந்தர்யா வந்து சொல்கிறாங்க, ஸோ முத்து வந்து அவனுக்கு தான் ஸ்ட்ராட்டஜி தெரியும், அவன் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் வந்து கேம் விளையாடிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் முத்துக்கு வந்து எல்லா விஷயமும் வந்து தெரியும்னு கிடையாது, அவனுக்கும் ஒரு சில விஷயங்கள் வந்து தெரியல. ஸோ அப்படின்னு சொன்ன உடனே ரயான் வந்து சொல்கிறாங்க, இல்லை அவனுக்கு வந்து ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கான், ஸோ ரிவ்யூ பண்ணிட்டு தான் இந்த ஷோ வந்திருக்கான் 2-3 சீசன் ரிவ்யூ. ஸோ அதனால் எல்லாமே வந்து ஞாபகம், அதுவும் இல்லாமல் அவனுக்கு ஞாபக சக்தியும் ரொம்ப நல்லா இருக்குது. நீ இப்போ போன வாரத்தது உங்ககிட்ட இப்போ கேட்டால் உனக்கு ஞாபகம் இருக்காது, பட் அவன்கிட்ட எல்லாமே வந்து பக்காவாக வந்து ஞாபகம் இருக்குது. ஸோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே சௌந்தர்யா வந்து சொல்கிறாங்க, நான்லாம் வந்து சுத்தமாக பிளான் பண்ணாமல் தான் வந்தேன், ஸோ ஃப்ளோவில் தான் வந்து நான் போய்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறமா நேற்று நடந்த ஒரு விஷயத்த வந்து ஷாக்கிங்காக வந்து சொல்கிறாங்க. நேற்று வந்து சௌந்தர்யா வந்து கோவப்பட்டது ப்ரோமோவில் பார்க்கும்போது ரியல் கோவமாக தான் தெரிஞ்சுது. சரி, அதுக்கப்புறம் அது வந்து சீக்ரெட் டாஸ்க் அப்படிங்கிறனால சரி அதனால தான் கோவப்பட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். ஸோ இப்போ போட்டு உடைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, நேற்று வந்து எனக்கு உண்மையிலேயே வந்து கோவம் வந்தது. ரியாவும் சாச்சனாவும் வந்து என்ன பக்கத்தில் உட்காந்தா லவ்வா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. லவ் அப்படின்னு சொல்லி, எப்படி அது லவ் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் உண்மையாக தான் நான் கற்றுனேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நேற்று அவங்க சொன்னதை வந்து இப்போது நேற்று நடந்த ஒரு விஷயத்தை பற்றி ரயான் கிட்டே வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த ஒரு அப்டேட் தான். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.